ஸ்டாண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ இறந்ததுக்கப்புறம் அவர் பற்றியான நிறைய விஷயங்கள், அவர் யூஸ் பண்ண பொருட்கள் பற்றியான நிறைய விஷயங்கள் அவங்க சோஷியல் மீடியாவில், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ லீக் ஆகிட்டுருக்கு. அதில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சார் யூஸ் பண்ண கேமரா. எஸ், அது ஒரு ஓல்டு கேமரா அப்படின்னும் போது, ஸோ அந்த கேமரா ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக அப்படியே குதிச்சு வந்துட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த கேமரா அப்படின்னும் போது அவர் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக, அதாவது ஒரு இயர்லி 90s 80ஸ்லேருந்தே அவருக்கு தன்னை அழகுபடுத்தி காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிடிக்குமா. அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மொத்த சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துலலாம் அவரோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கேர்லிங் ஹேர் வச்சுக்கிட்டோ, இல்லை ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டோ, ஒரு டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டோ, ஒரு மாடலிங் மாதிரி அவர் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்திருப்பார். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த கேமராவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியெல்லாம் அவங்க எங்கே போனாலுமே இந்த கேமராவில் தான் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாராம். அவருக்கு ஃபோட்டோகிராஃபியுமே ரொம்பவே பிடிக்கும். எங்கே போனாலும் எதனா ஒரு நல்ல விஷயம், அழகான விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பார். அவரோட க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பார் அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட பாடியை ரொம்பவே ஜிம் கட்டியாக வச்சுருப்பாராம். ஒரு கட்டு மஸ்தான உடலோட அந்த பாடியோட ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறமே அந்த உடம்போட அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாராம். இங்கே பாரு, பயங்கரமாக இருக்குது, என்னோடய ஆர்ம்ஸ் பாரு, என்னோடய செஸ்ட்டு பாரு, அந்த மாதிரி சொல்லி ரொம்பவே சூப்பராக அவர் அழகுபடுத்துறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தையுமே அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அதை யூஸ் பண்ணி அவர் பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கேமரா யூஸ் பண்ண ஆள் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேமராலாம் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அவரால் யூஸ் பண்ண முடியாதில்ல. ஏன்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிக்காத காரணமே இவருக்கு உடம்பு சரியாமல் போனது தான். இப்போது அந்த ஃபிலிம் கேமரா, அது ரொம்ப காலத்து பழைய ஃபிலிம் கேமரா அப்படின்றதுனால அந்த நெகட்டிவ் ரோல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ இப்போ அந்த ரோல்லாம் அப்படியே அழகாக ஒரு சேமரித்து மட்டும் வச்சுருக்காராம். ஏன்னா வெயிலில் பட்டால் அந்த ரோல் ஃபோட்டோஸ்லாம் கலைஞ்சிரும். ஸோ அதனால் அதை மட்டும் அழகாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சேகரித்து பத்திரமா வச்சுருக்காங்களாம் அவங்க ஃபேமிலியில். இப்போ அந்த கேமராவுமே டெய்லி தொடச்சி வைக்கிறது, அதுக்காக பத்திரமா ஷோ கேஸில் கண்ணாடி பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்களாம். ஒற்றை படிக்கக்கூடாது, அதில் சம்திங் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் ரோலுமே ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் போனதுக்கப்புறம் இந்த கேமராவை இன்னுமே இவங்க பக்குவமாக பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஃபிலிம் ரோலில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே அவங்க பென்ட்ரைவில், ஹார்ட் டிஸ்கில் மூவ் ஆன் பண்ண போகிறாங்க, அவங்க கம்ப்யூட்டரில் வச்சுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கிரேட் மெமரிஸாக எங்களுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலி சைடில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறோம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.